இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா பழையபடி ரோமன் கூட சேர்ந்துருவார் அப்படிங்கிற மாதிரி கனவு கோட்டையெல்லாம் வச்சுருந்தோம். கடைசியில் சோலோ சிகாவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிம்மி ஊசோவை அட்டாக் பண்ணியிருப்பார். என்னப்பா ஆச்சு பிளட் லைன் ஸ்டோரி அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா ஓபா ஃபெமியும் செத்ராலன்ஸும் டேக் டீமாக மாறி இருக்கிறாங்க, ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிகாவை கூப்பிடுறது ஜிம்மி ஜே யூசோக்கு பிடிக்கல. அவனை பற்றி உனக்கு தெரியாது, தேவையில்லாமல் ஏன் கூப்பிடுற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஜேக்கப் ஃபாட்டு கிட்ட பழையபடி பிளட் லைனில் சேர்ந்துரு, ரோமன் ரெயின்ஸோடைய ஆசையும் அதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்து சோலோ சிகாவை சொல்லியிருப்பாரு, இதை ரோமன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ சொல்கிறத நான் நம்பணும்னு நினைக்கிறியா? ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் உண்மையிலேயே இந்த வார்த்தையை சொன்னா அப்படின்னு நீ நினச்சேன்னா ரோமன் ரெயின்ஸே வந்து என்னை கூப்பிடட்டு, ரோமனே ஒருவேளை வந்து சோலோ என் கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி, இதை பற்றி மண்டே நேட்டால் ஒரு பெரிய ஸ்பீச்சாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். பட் ஆனால் சோலோ சிகாவை பற்றி பேசாமல் ஜேக்கப் ஃபாட்டோட பிரச்சனை, எல்ஏ நைட்டோட பிரச்சனைலாம் இருந்ததுனால அதை பற்றியே மண்டே நேட்டால் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிகாவை மீட் பண்ணதை ஜிம்மி அண்ட் ஜே யூசோஸ் ரோமன்கிட்ட சொல்லலை. ஆனால் ரோமனுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக மாறிய ஜேக்கப் ஃபாட்டு கிட்ட ரோமன் ரெயின்ஸ் காதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதிருப்பார். அது என்ன ஓதினாரு, அது என்ன விஷயம் என்பது நமக்கு தெரியல. பட் ஆனால் மேக்ஸிமம் அது என்ன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டு கிட்ட எப்படியாவது சோலோ சிகாவை தான் கூட கூட்டிகிட்டு வா, சோலோ சிகாவா தான் டீமுக்கு தேவை அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருப்பார். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு போயிருப்பார். ஜிம்மி ஊசோ ஜே ஊசோ அந்த வம்புலையே அவர் இருந்திருக்க மாட்டார். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவிட்ட போய் சொல்லியிருப்பார், நீ வந்து என் கூட சாய்ந்துக்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு சோலோ சொல்லியிருப்பாரு, எனக்குன்னு தனி குடும்பம் இருக்குது, என்னோடைய ஸ்மாக்டவுன் இது, அது மட்டும் இல்லாமல் பழசெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன், ரோமன் ரெயின்ஸ் கூட சேர மாட்டேன், உன்ன மாதிரி அடிமையாக இருக்க மாட்டேன், தனக்குன்னு ஒரு டீம் இருக்குது, ஏன்னா அவருக்கு MF டீம் இருக்குது, இதெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா தெளிவாகவே அவர் சொல்லியிருப்பார். பட் இருந்தாலும் எல்லாம் மாறும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஜேக்கப் ஃபாட்டு போயிருப்பார். ஆக்சுவலி ஜேக்கப் ஃபாட்டு சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதையும் நம்ம இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். பழக்கத்துக்கு மாறாக MFT பார்த்தீங்கன்னா டாலா டாங்காவுடைய தீம் மியூசிக்கில் வந்திருப்பாங்க. சோலோ சிகாவோட டீம் மியூசிக் பதிலாக புதிய என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் லுக்கோட வந்திருப்பாங்க. சோலோ சிகா ஒரு கட்டத்தில் MFT வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஹெல்ப்பையே பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு டேமியன் பீஸ் அண்ட் ட்ரூத் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த ட்ரூத்தும் டேமியன் பீஸை வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமே சோலோ சிகாவை தான் அப்படிங்கிற கோவத்தில் டாலா டாங்காவும் டாமா டாங்காவும் சோலோ சிகாவோட சண்டை போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறமா உன் பேச்சுக்கா, உனக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான சந்தமொந்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோச்சு போயிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துலையே பிளட் லைனுக்குள்ளே ஒரு பிரேக்கப் உருவாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதனால கடுப்பான ஜேக்கப் ஃபாட்டுவை பார்க்க சோலோ சிகாவா ஜேக்கப் ஃபாட்டுவை பார்க்க போயிருப்பாரு. கடும் கோபத்தில் நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னால் ரோமன் கூட சேர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசியில் ரோமனுக்கும் ஜேப்புக்கும் ஒரு மேட்சை வச்சு ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதில் தோற்றதுக்கப்புறமா ரோமனுக்கு பின்னாடி அடிமையாக மாறிட்டார். இதே ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலி அந்த ஃபார்முலா தான் போயிட்டு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேக்கப் ஃபாட்டு கிட்ட சொன்ன விஷயம் அவருக்கு இப்போது சோலோ சிகாவை தேவை. அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகிற மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸ் இப்போ இருக்கிறாரு. சோலோ சிகாவா மிந்தி இருக்கிற சோலோ சிகாவா மாதிரி இல்லை, பட் ஆனால் இப்போ நல்லா ஃபன் பண்ணுறாரு. மிஞ்சி உராக்கட்டா மாதிரி இருந்தார், இப்போ அந்த உராக்கட்டம் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேக்கப் ஃபாட்டு பண்ணுறாரு. காமெடி பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை, கண்டிப்பாக அது சோலோ சிகாவை பண்ணலாம். ஏன்னா அவர் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபன் கேரக்டர் பங்கமாக பண்ணுறாரு. அதுவும் பிளட் லைனில் ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்தால் நல்லாவே இருக்கும். அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் வெயிட் பண்ணி பார்க்கணும், நடக்கும்னு சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் நாள் நடந்தது அப்படி ஒரு விஷயம் ப்ரோ. அதாவது நண்பர்களே, ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டால் பெரிய டாமினேட் பண்ணல. ஆனால் சோலோ சிகாவா ஜிம்மி ஊசோக்கும் எல்ஏ நைட்டுக்கு நடந்த மேட்ச்சில் படக்குன்னு சமௌண்ட்ஸ் பேக்க பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோக்கு போத்திருப்பாரு. ஆக்சுவலி நான் அதை எதிர்பார்க்கல. எல்ஏ நைட்டும் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கோட அந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றிருப்பாரு. இதனால் மேபி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஃபியூடை கொண்டு போகிறதுக்காக தான், அதாவது MFTக்கும் தற்போதைய உருவாயிருக்கிற பிளட் லைனுக்கும் ஒரு 6 man டாக் டீம் மேட்சுக்காகவோ அல்லது பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைன் வாருக்காக எப்படி பிளான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணி இருக்குது. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸோடைய தம்பிகள் மேலே இப்போ கை வச்சிருக்கிறாரு சோலோ சிகாவா, கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவார். ஆக்சுவலி இதே மாதிரி தான் ஜேக்கப் ஃபாட்டும் ரோமன் மேலேயும் ஜிம்மி ஊசோ மேலேயும் ஜே ஊசோ மேலேயும் கை வச்சார். கடுப்பில் ரோமன் ரெயின்ஸ் உனக்கும் எனக்கு ஒரு மேட்ச் தோற்றதுக்கப்புறமா என் அடிமையாக இருக்குன்னு சொன்னார். கடைசியில் அவர் கூட பிளட் லைன் மெம்பராக சேர்த்துட்டாரு. இதே மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு
பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா சோலோ சிக்காவா கூட ஒரு மேட்ச் விளையாடி அதில் ஒரு வேளை சோலோ சிக்காவா தோத்துட்டாருன்னா பிளட் லேயில் சேரணும் அப்படின்னு கூட ரூல்ஸ் போடலாம். அல்லது ரோமனே சோலோவுக்கு அகேன்ஸ்டாக மோதவும் செய்யலாம். WWE பார்த்தீங்கன்னா எந்த பிளானை எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபல் சீஃப் வந்துடுவார். ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் இன்னைக்கு ஜேக்கப் ஹார்ட்டு பேசும்போது இதை பற்றிலாம் ரோமனுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது ரோமன் சொல்லி தான் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஹார்ட் சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே ஜேக்கப் ஹார்ட்டு கிட்ட ரோமன் சொன்னாரா சோலோ சிக்காவா தான் கூட வேணும் டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உண்மையிலேயே சொன்னாரா அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் நமக்கு நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக தான் கிடைக்கும் கைஸ். நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக ஒரு குதூகலமாக இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக வருவார். அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் மண்டே நைட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான நினைவாக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ஜே ஊசோக்கும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்வு நடந்திருக்கும். இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் கிங்காக மாற போகிறாரு. ஜே ஊசோ கழுத்தில் போட்டுக்கிற செயின் தங்கமாக இருக்குமோ தந்தாருன்னு வைங்களா, என் கடங்கிடலாம் அடைச்சிக்கிட்டு பங்களா கட்டி சூப்பராக இருப்பேன். பார்க்கும்போதுனா அந்த எண்ணம் தாங்க தோணுது. சரி மேட்ருக்கு வருவோம். இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா WWE வந்து இதை எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் நான் கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணிட்டா ரோமனை சேலஞ்ச் பண்ணிட்டான்னு சொல்லும்போது எல்லாருமே ரோமன் ரெயின்ஸோட பேர் சொல்லும்போது தான் பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க. அதனால் என்ன நடக்கும்? அதே மாதிரி ஜேக்கப் ஹார்ட்டு ஜே ஊசோ வெற்றி பெறதுக்காக எதாவது பண்ணுவாரா? ரோமன் ரெயின்ஸ் நைட் ஆஃப் சாம்பியனுக்கு வருவாரா? இப்படிங்கிற ஒரு சில எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் இருக்குது. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியனில் நடக்கும்போது தான் அது எப்படி இருக்கும் ரிசல்ட் அப்படி இதை வெயிட் பண்ணி பார்க்க முடியும். சரி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஜே ஊசோவா அல்லது ஓபா ஃபெமியா யார் 2 பேரில் ஒருத்தர் வந்து வெற்றி பெறணும் கிங் ஆஃப் த ரிங் அது யாராக இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மண்டே நைட்டால் ஒரு சக்கத்தான ஒரு விஷயம் நடந்தது. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் நியூ WWE உடைய வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காங்க ஆஃப்டர் லாங் டைம் மண்டே நைட்டால். ஆக்சுவலி இன்றைக்கி மண்டே நைட்டான மெயின் ஈவெண்ட்டு சக்கத்தாக காமெடியாக இருந்தது. ஜோ என்ட்ரியோடைய ரிட்டர்ன்ஸு, அதுக்கு மேலே செத்ரான்ஸோடைய வேட்டன்னு சொல்லிட்டு மேட்சையே பார்த்தீங்கன்னா அப்படியே தூள் கிளப்பி விட்டுருப்பாங்க. ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற வைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை ஜோ என்ட்ரியும் செத்ரான்ஸும் பண்ணாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் நீண்ட நாளுக்கு அப்புறமா டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ தான் WWEக்கு தெரியுது டாக் டீமில் இருக்கிற ரெஸ்லர்ஸ் கிட்ட தான் டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்கணும். அது உண்மை தானே? ஏன்னா இப்போ ஜான்சனாவோ அண்டர்டேக்கரோ பார்த்தீங்கன்னா டாக் டீம் ரெஸ்லர்ஸ் கிடையாது, அவங்களுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப் தேவையில்லை. ஆனால் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் மாதிரியான டாக் டீம் ரெஸ்லர்ஸ்க்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப் தேவை. அதை WWE கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் நியூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றாங்கல்ல, அதுக்கப்புறமா பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துருக்குது. WWE பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி செத்ரான்ஸ் டாக் டீம் ஆக இருந்து பிரான் பிரேக்கர் ஆஸ்டின் தெரியுது ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாட போகிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிற, ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்ச் இந்த மேட்சா? எப்படி ப்ரோ, எப்படி இந்த மேட்ச்? ஆத்தாடி, இது உண்மையிலேயே இந்த வாரம் ஃப்ரைடே நியூஸ் மட்டும் பயங்கரமாக இருக்குமே அப்படிங்கலாம் நினைக்கிறீங்க. ஆக்சுவலி இது உண்மையிலேயே நடக்க போகுது. அதுக்கான விஷயத்தை நான் பற்றி சொல்லிட்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டால் செத்ரான்ஸோடைய ஹெல்ப்பின் மூலியமாக தான் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா கோவத்தில் செத்ரான்ஸை தரன்னு இழுத்துட்டு வந்து ஸ்டேஜில் போட்டு கொம்முன்னு கும்மியாக எடுத்திருப்பார். விஷன் டீமில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து செத்ரான்ஸை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்போது செத்ரான்ஸுக்கு சப்போர்ட்டிங்காக செத்ரான்ஸை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு ஓபா ஃபெமி வந்திருப்பார். ஓபா ஃபெமியும் பிரான் பிரேக்கரும் நேருக்கு நேர் பார்த்த விஷயங்கள்லாம் உண்மையிலேயே நெக்ஸ்ட் லெவல் ரெஸ்லிங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு பார்க்கும்போதெல்லாம் பங்கமாக இருந்தது. மேட்சை வைங்கடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒரு ஃபியூச்சரில் மேட்ச் இருக்குது. அதுக்கான ஒரு ஹிண்டிங்கை பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. 2 ஃபேஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் ரெஸ்லர்ஸ், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பைல்வான், இன்னொருத்தர் ஸ்பியர் மன்னன். கண்டிப்பாக ஃபியூச்சரில் மேட்ச் காய்ச்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ஓபா ஃபெமியும் செத்ரான்ஸும் கை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ரா ஜெனரல் மேனேஜர். இந்த வாரம் ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்குது, அதாவது செவ்வாய்க்கிழமை ஸ்மாக் டவுன் நடக்குது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த விஷயத்தை சொன்னது தான். WWE பார்த்தீங்கன்னா லண்டனில் ஷோ நடத்துறதுனால ராவையும் ஸ்மாக் டவுனையும் திங்கக்கிழமை ராவையும் செவ்வாய்க்கிழமையும் ஸ்மாக் டவுன் நடத்துகிறாங்க லண்டனில். அதனால் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியும் செத்ரான்ஸும் ஒரு டாக் டீம் ஆகி இணைந்து பிரான் பிரேக்கர் மற்றும் ஆஸ்டின் தியரி இடையில ஒரு மேட்ச் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சக்கத்தான சம்பவம் இருக்குது guys. இந்த மேட்சுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.